ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அமுஷ்யகி சரோருக அமுஷ்யகி சரோருக கிமபி காரணம் சம்பவேத் கிமபி காரணம் சம்பவேத் இதி ஸ்ம கிருத நிச்சயஸ் இதி ஸ்ம கிருத நிச்சயஸ் சகலுநாலரந்திராத்வனா சகலுநாலரந்திராத்வனா ஸ்வயோகபலவித்யயா ஸ்வயோகபலவித்யயா சமவரூடவான் பிரௌடதீஹி சமவரூடவான் பிரௌடதீஹி த்வதீயமதிமோகனம் த்வதீயமதிமோகனம் நது கலேபரம் திருஷ்டவான் நது கலேபரம் திருஷ்டவான். அமுஷ்யகி சரோருக கிமபி காரணம் சம்பவேத் அமுஷ்யகி சரோருக கிமபி காரணம் சம்பவேத் இதி ஸ்ம கிருத நிச்சயஸ் சகலுநாலரந்திராத்வனா இதி ஸ்ம கிருத நிச்சயஸ் சகலுநாலரந்திராத்வனா ஸ்வயோகபலவித்யயா சமவரூடவான் பிரௌடதீஹி ஸ்வயோகபலவித்யயா சமவரூடவான் பிரௌடதீஹி த்வதீயமதிமோகனம் நது கலேபரம் திருஷ்டவான் த்வதீயமதிமோகனம் நது கலேபரம் திருஷ்டவான். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ச பிரௌடதி, அந்த மிகுந்த அறிவுடைய பிரம்மா. ஸோ பிரம்மா இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், சிந்திக்க ஆரம்பித்தார் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், அமுஷ்யகி சரோருக, இந்த தாமரை காரணம் கிமப்பி சம்பவேத்கி, இதுக்கு இந்த தாமரை இருக்கே இதுக்கு காரணமாக ஏதோ ஒன்று இருக்கத்தான் வேண்டும். இதி ஸ்மேன் இருக்குது, அந்த ஸ்மேங்கிறது அசைச்சொல், அதுக்கு எதுவும் பொருள் கிடையாது, மீட்டருக்காக அந்த பொயட்டிக் மீட்டருக்காக. இதி கிருதி நிச்சயக, இதுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு மனசில் நிச்சயித்து கொண்டார். பிறகு ஸ்வயோகபல வித்யா, தனது யோக சக்தியாலும் ஞானத்தாலும், அதாவது யோகபலம் அப்படிங்கிறது யோகசக்தி, வித்யாங்கிறது ஞானம். நாலரந்திராத்வனா, அந்த தாமரை தண்டின் துவாரம் வழியாக, ரந்திரம்னா துவாரம், துவாரத்தோட வழியாக சம அவரூடவான், அது அவரூடவான இறங்கினார், சமவரூடவான நன்னா இறங்கி வந்தார் அது வழியாக. த்வதீயம் இருந்தாலும், த்வதீயம் உங்களோட அதிமோகனம், மனசை மயக்கிற பேரழகு வாய்ந்த கலேவரம் திருமேனியை ந திருஷ்டவான், அவர் காணவில்லை அல்லவா. ஸோ பட்டதிரி இங்கே என்ன சொல்கிறார், அப்படி முதல்ல சுற்றி முற்றி பார்க்குறார், தேடலை, அதுக்கப்புறம் உள்ள அந்த தண்டுக்குள்ளே போன போதும் அவரால் தங்களை பார்க்க முடியவில்லை அல்லவா அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அமுஷ்யகி சரோருக கிமபி காரணம் சம்பவேத் இதி ஸ்ம கிருத நிச்சயஸ் சகலுநாலரந்திராத்வனா ஸ்வயோகபலவித்யயா சமவரூடவான் பிரௌடதீஹி த்வதீயமதிமோகனம் நது கலேபரம் திருஷ்டவான். மிகுந்த அறிவு கொண்டவரான அந்த பிரம்மா இந்த தாமரைக்கு ஏதேனும் ஒரு ஆதாரம் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு மனசில் நிச்சயித்துண்டார். அந்த தாமரத்தண்டோட துவாரம் வழியாக பிரம்மா கீழே இறங்கினார். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்.
அந்த பெரிய பிரளயக்கடல், அதில் பிரம்மா உட்கார்ற அளவுக்கு மிகப்பெரிய தாமரை. அந்த தாமரையோட தண்டு வழியாக பிரம்மா தன்னோட யோக சக்தியினால், தன்னோட ஞானத்தினால நல்லா இறங்கினார். ஆனால் அப்படி இறங்கின போதும் கூட பகவானோட அதிசுந்தரமான மனசை கவர்கிறதான திருமேனியை பார்க்க முடியல. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. நாம் பிரயத்னம் பண்ணுறதுனால மட்டும் நாம் பகவானை தரிசனம் பண்ண முடியாது. பகவான் விரும்பி அனுகிரகம் பண்ணினாதான் அவரோட திருமேனி தரிசனம் நமக்கு கிடைக்கும். பிரம்மா தேடி பார்த்தார், தண்டின் வழியாக இறங்கி பார்த்தார். அந்த தண்டு பகவானோட உந்தியிலிருந்து தான் வந்தது. ஆனால் பகவான் தன்னை மறைத்து கொண்டு விட்டார். பகவானின் தரிசனம் அப்போ பிரம்மாவுக்கு கிடைக்கல அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் சொல்கிறார்.